தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும். கடந்த 700 ஆண்டுகளாக நாம் சொந்த மண்ணிலேயே அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2026 தேர்தலில் இந்த நிலை மாறும். மாற்றப்போவது 5ஆம் தமிழ் சங்கமம், 5ஆம் யுக கட்சியும் அதை செய்யவிருக்கிறது. இந்த யூதர்கள் உலகத்தை அழித்தவர்கள், அவர்களுக்கு தான் எல்லா விஷயமே தெரியும். புனைவு கதைகளின் மூலமாக வரலாறு தக்க வைத்திருக்கிறார்கள். அந்த புனைவுகளை மீட்டெடுத்து தான் நான் வரலாறை மீட்டெடுத்திருக்கேன். எலிசபெத் டெய்லர் சமூகத்திலிருந்து வந்தவங்க. அதனால ராபின் ஸ்மித், பந்தேரிகள் நம்மை ஆள்வதால், அவர்கள் சாதி நமக்கு தெரியக்கூடாது என்பதால் உனக்கும் சாதி வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சாதி என்பது ஏற்றத்தாழ்வு வேணாம். சாதி என்பது உண்மை, அது நமது வரலாறு சொல்வது. நமது ஆட்சி வந்தால் முதன்மை தான் கொடுப்போம். எல்லோருக்கும் உணவு சீருடையோடு உறைவிட கல்வியை வழங்குவோம். யாரும் படிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. எல்லோரும் உயர்கல்வி கற்று இந்த சமுதாயம் இருந்தால் எந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சமுதாயத்துக்கு போலீஸ்காரங்களே தேவை இருக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நம்மை ஆண்டவர்கள் முருகன், இவங்கெல்லாம் ஆண்டவர்கள் நம்மளை அரசாட்சி பண்ணுவாங்க. சிவன் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு, முருகன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, ராவண இந்திரர் கும்பகர்ணர்கள் 7,500 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்புறம் மகாபாரத காலத்திலே கிருஷ்ணனும் பஞ்சபாண்டியர்களும் நம்மை ஆட்சி செய்தவர்கள். அதற்கு பிறகு ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து வந்தவர் விஷ்ணு. 4000, அதாவது 3800 ஆண்டுகளுக்கு முன்பு விஷ்ணு திருமால் நம்மை ஆண்டார். இந்த 5 தெய்வங்கள் தான் நம்முடைய தெய்வங்கள். என்ன கடவுள்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கான ஒரு வரையறையை சொல்கிறேன். இது பல மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி எழுப்பி பிறகு 5 புலன்களையும் அடக்கி நிர்வாணம் எய்து குடத்தினுள் வைத்து ஜீவ சமாதி ஆனவர்கள் தான் கடம் பிளஸ் உள் கடவுள். இயற்கை தெய்வமாகாது. ஏன்னா இயற்கைக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. புலி மான் அடிச்சு சாப்பிட்டு இருக்கும். இயற்கையை நாம் தெய்வம் என்று சொல்ல முடியாது. மனிதர்கள் தான் தெய்வம், மனிதர்கள் தான் கடவுளர்கள்.